சின்ன ஒரு கதை மட்டும் சொல்கிறேன். சின்ன கதை இல்லை, இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஷூ கம்பெனியில், ஒரு ஷூ ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஒரு 2 சேல்ஸ் மேனேஜர் பேசிக்கிறாங்க. நம்ம சேல்ஸ் பிச் பண்ண போகிறோம் மார்க்கெட்டில் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு சேல்ஸ் மேனேஜர்ஸ் 2 பேர் போகிறாங்க, பிச் பண்ணுறாங்க. ஒருத்தர் ஒரு டெரிட்டரி போய் அவர் பிச் பண்ணுறாரு, இன்னொரு டெரிட்டரியில் இன்னொருத்தர் பிச் பண்ணுறாரு. இப்போ பார்த்தா அப்படின்னா அங்கே வில்லேஜஸில் நிறைய வந்து பீப்புள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஷூ போடாமல், செப்பல் போடாமல் இருக்காங்க. அந்த மேனேஜர் உடனே அடுத்து அந்த சேல்ஸ் மேனேஜருக்கு பண்ணுறாரு, இல்லை இது வந்து இந்த மார்க்கெட் வந்து சரி வராது, இந்த மார்க்கெட் வந்து நம்மளுக்கான மார்க்கெட் கிடையாது, இங்கே யாருமே ஷூ போடலை, செப்பல் போடலை, இங்கே எப்படி நம்ம சேல்ஸ் பிச் பண்ண முடியும் அப்படின்றாரு. அதே இன்னொரு மேனேஜர் என்ன சொல்கிறாருன்னு உடனே ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு கால் பண்ணி ப்ரொடக்ஷனை வந்து இன்னும் கியர் அப் பண்ணுங்க, நம்மளுக்கு ஹியூஜ் மார்க்கெட் இங்கே இருக்குது, யாருமே செப்பல் போடலை, யாருமே ஷூ போடலை, ஹியூஜ் மார்க்கெட் இருக்கு. ஸோ நல்லா திங்க் பண்ணுங்க, ஒவ்வொரு நெகட்டிவையும் பாசிட்டிவா மாத்துறது தான் பிசினஸ் மேனோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். பாருங்க, ஒரு சேல்ஸ்மேனோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கு, இன்னொரு சேல்ஸ்மேனோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கு. அவர் நெகட்டிவா பேசுறாரு, ஸோ அந்த பாசிட்டிவா பேசின ஒரு சேல்ஸ் மேனேஜர் பாத்தீங்க அப்படின்னா அதே மார்க்கெட்ல கிட்டத்தட்ட அந்த கம்பெனியை பெரிய லெவல் பொசிஷன்ல போய் நிப்பாட்டுறாரு. எல்லாரையும் ஷூ போட வைக்கிறாரு, எல்லாத்தையும் செப்பல் போட வைக்கிறாரு, ஹியூஜ் மார்க்கெட். ஸோ அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதுல இருந்து நம்ம என்னதான் ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் அதை எங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற அந்த இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பிசினஸ்ல எங்கேயுமே செட்பேக்ஸ் இருக்கவே இருக்காது. பிகாஸ் ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி வெளியில கொட்டி கிடக்கு. அதை எப்படி யூஸ் பண்ண போறோம்ன்றதா மேட்டர். அக்செப்ட் பண்றீங்களா இல்லையா? ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து கொடுக்கறது தான் செடாய். அதை தான் ஸ்ட்ராட்டஜியா பில்ட் பண்ணியிருக்கோம் செடாயில. இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க எத்தனை பேர் யூஸ் பண்ண போறீங்கன்றதான் மேட்டர். அப்படிதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி யூஸ் பண்ணி நாங்க மட்டும் வளரல, இங்க நிறைய பேர் சொன்னாங்க 3 இயர்ஸா நீங்க கிட்டத்தட்ட 4 crores எடுத்திருக்கேன், 3 crores எடுத்திருக்கேன்றாங்க. பட் இங்க இருக்கிற அதர் மெம்பர்ஸும் இன்னும் 1000 வீக் அவர் சொன்னாரு, 1000 வீக்ல நீங்களும் சக்சஸ் ஸ்டோரிஸை ஷேர் பண்ணணுன்றது என்னோட ஆசை.